சென்னையில் பெசன்ட் நகர் பகுதியில் தனியார் மருந்தக மருந்தாளரின் அலட்சியத்தால் 2 மாத குழந்தையின் உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மோசஸ் என்பவரின் 2 மாத குழந்தைக்கு பிறப்பிலிருந்தே மஞ்சள் காமாலை பாதிப்பு இருந்துள்ளது. இதற்காக KK நகர் ESI மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பெசன்ட் நகர் 2வது அவென்யூவில் உள்ள மருந்தகத்தில் மருந்துகள் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குழந்தை மருந்து உட்கொண்ட பிறகும் சோர்வாகவே இருந்துள்ளது. அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது மருத்துவர்கள் பரிந்துரைத்த மருந்தை விட அதிக திறன் கொண்ட மருந்து குழந்தைக்கு வழங்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இது பெற்றோருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மருந்தகத்தில் விசாரித்த போது அவர்கள் முறையான பதில் அளிக்காமல் அலட்சியமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர் பெசன்ட் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து மருந்தகம் மற்றும் அதன் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். இவங்க கொடுக்கிற காம்பன்சேஷனும் மணி மைண்டட்காக நான் இங்க போராட வரல. இதே விஷயம் ஒரு படிச்ச எனக்கே இப்படி நடந்திருக்கும் போது படிக்காத ஒரு அம்மா அப்பாவா இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் அவங்க இதே மெடிசனை தான் அவங்க வாங்கி வாங்கி கொடுத்திருப்பாங்க. அதை கொடுத்து அந்த குழந்தைக்கு தான் கையால ஒரு பாய்சனை கொடுத்த நிலைமைக்கு தான் ஒரு பேரண்ட்ஸ் போயிருப்பாங்க. இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 மாசத்துல நான் கண்டுபிடிச்சதை நான் இன்னும் 6 மாசத்துல கண்டுபிடிச்சிருந்தேன்னா நான் நேரா என் குழந்தைய டயாலிசிஸ்க்கு தான் கூட்டிட்டு போயிருக்கணும்னு டாக்டர் சொல்றாரு.